ஒரு பிரபல விஜே ஒருத்தவங்க அவங்க ஒரு பெரிய பாராட்டுக்கு அப்புறமா அந்த திருஷ்டியால அவங்களுக்கு என்ன ஆச்சு, கால் உடைஞ்சிருக்கிறதெல்லாம் அவங்க வீடியோவா போட்டிருந்தாங்க. அதுவும் நிறைய பகிரப்பட்டிருந்து சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்தது. ஒரு கண் திருஷ்டி இந்த அளவுக்கு ஒரு ஆபத்தை உண்டாக்குமா? கண்டிப்பா உண்டாக்கும். சாதாரணமா இருந்துட்டீங்க, இன்னைக்கு ஒரு ஏதோ கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கல்யாணம் ஆன உடனே முகம் மாறும் இல்லையா? என்னம்மா நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டா அது கண்டிப்பா. மனிதனுக்கு எது பிரதானமோ இல்லையோ கண் திருஷ்டி ரொம்ப ஜாகிரதையா இருக்கும். புகழ் வந்துட்டாலும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். கண் திருஷ்டி என்ன பண்ணுன்னா ஒருத்தனை அழிச்சிடும். என்னப்பா இப்படி வளர்ந்துட்டான்ல, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரியும் பார்ப்பாங்க. அதுவும் கண் திருஷ்டி தானே. நான் தான் சொல்லிட்டேனே, ஒரு அப்பா அம்மா அன்னைக்கே பிரச்சனை நடக்கும், தேவையில்லாத ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல சண்டை வரும் இல்லையா? கண் திருஷ்டி அவாய்ட் பண்ணணும்னா 4 விஷயம் இருக்கு. வீட்டிலே வெளியிலேருந்து உள்ளே வராங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த காலத்தை வாசல்லையே குழாலாம் இருக்காது, ஒரு தொட்டி மாதிரி இருக்கும், அதில் ஒரு கப்பு இருக்கும், கால் அம்பி தான் உள்ளே வரும். அப்போ என்ன ஆகும், கால் அலம்பிக்கிற போது கீழே குனியும். ஒரு ஃப்ளாட்டாக இருக்குது, அந்த ஃப்ளாட்டில் எப்படி கால் அனுப்புறது நீங்கள் கேள்வி கேட்கலாம். அப்போ ஃப்ளாட்டாக இருக்குங்கிற போது போயிடுத்தோம் அப்படின்னு. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, கிரகப்பிரவேசம் நாளைக்குன்னா இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு அதை எரிச்சிருவாங்க. அது எரியிறது வெக்கல் மட்டும் எரியாது. பெண்களுக்கெல்லாம் கண் திருஷ்டி கம்மியாகும். ஏன் தெரியுமா? நான் பிராமணிக்கு மட்டும்தான் மெட்டில பிராமணனுக்கும் நாங்களும் போட்டுக்கோம். அது என்னன்னா ஒரு அசிங்கம்ங்கிறதுனால கேமராமேன் உடனே பார்க்குறாரு, என் காலை என்ன நான் போட்டிருக்கேனா அப்படின்னு. என்ன ஏன் போடங்கிறது சாஸ்திரத்தை. கண் திருஷ்டியை போக்குறதுக்காக யானையோட கண்ணு, குதிரை கண்ணெல்லாம் வைக்கிறாங்க. வாசல்ல கண்ணாடி வைக்கிறது எதற்காக? கண்ணாடி வைக்கிறது நல்லது. இப்போ கேட்டீங்களே கேள்வி, இது நீங்க முன்னாடியே கேட்டிருந்தீங்கன்னா நல்லது. ஏன் கண்ணாடினா, ஸ்ரீராம் குருஜி சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பவித்ரா சிவகுமார். ஆலயம் தொழுவது மட்டுமல்ல ஆன்மீகம், அதன் ஆழம் அதிகம் அப்படின்றத உணர்த்துற வகையில நம்மளுடைய ஸ்ரீராம் குருஜி ஊடகத்துல நிறைய ஆன்மீக தகவல்களை பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்றைக்கும் நம்ம குருஜி அவர்கள் நம்ம கிட்ட நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்க இருக்காங்க. வணக்கம். வணக்கம். நம்ம சொல்ற விஷயத்த பார்த்து நிறைய பேர் கால் பண்றீங்க. அதுக்கு கால் பண்றதுக்கு சந்தோஷம். நம்ம எல்லாரும் ஆச்சரியப்படுறது என்னன்னா, நீங்க எல்லாரும் அப்பாயின்மெண்ட் வாங்கணுமான்னு என்ன கேட்குறீங்க. அப்பாயின்மெண்ட்லாம் நம்ம கிட்ட கிடையாது. இன்னொன்று, ஜாதகம் பார்க்கணுன்னு சொல்கிறீங்க, ஜாதகம் பார்க்கறதுக்கு பைசா ஏன் வாங்க மாட்டேங்கிறீங்கன்னு கேள்வி கேட்குறீங்க. நம்ம ஜாதகம் பார்க்கறதுக்கு பைசா வாங்குறது இல்லை. அதை நம்ம ரொம்ப இதுவாக சொல்லிட்டு இருக்கோம். நீங்கள் கொடுத்தா வேண்டாம்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் ஜாதகம் பார்க்கறதுக்கு வாங்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை, வாங்கக்கூடாதுன்னு இருக்கும். அதனால் அப்பாயின்மெண்ட் பார்க்கணும், அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் என்னை பார்க்கணுன்னு நீங்கள் நிறைய பேர் சொல்கிறீங்க. தாராளமாக வாங்க. நிறைய பேர் மிட் நைட்டில் ஒரு 12 மணி 11 மணிக்கெலாம் கால் பண்ணுறீங்க. அந்த நேரத்துக்கும் நான் எடுத்து பேசியிருக்கேன். நிறைய பேருக்கு நிறைய விஷயம் சொல்லியிருக்கோம். ஒரு மத்தியானம் 2லேருந்து 6 மணி 8 மணி வரலும் ஜாதகம் பார்க்கணுன்னா அந்த 4லேருந்து 6 மணிக்குள்ளே பேசிடுங்க. 2லேருந்து 8 மணி வரலும் சாதாரணமாக ஒரு விஷயம் கேட்கணும், இந்த குருஜி இப்படி இருக்குன்னு கேட்கறதுக்காக தாராளமாக 9 மணி வரலும் கூட நான் பேச ரெடி. ஆனால் மிட் நைட்டில் மட்டும் பண்ண வேண்டாம். மிட் நைட்டில் நான் தூங்கணும்னு நான் சொல்லலை. யூஎஸில் நம்ம கிளாஸ் எடுத்துன்னு இருக்கோம். அந்த கிளாஸ் தடப்படுது, உங்களை அவாய்ட் பண்ணுற மாதிரியும் ஆகுது. நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம பண்ணுறது இல்லை. யாரையும் அவாய்ட் பண்ணக்கூடாது, நல்ல விஷயம் சொல்லணும் தான் இந்த மாதிரி ஒரு யூடியூப் சேனல் மூலியமாக நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதனால் எல்லா சப்ஸ்கிரைபருக்கும், எல்லா வியூஸ்க்கும் நம்ம யூடியூப்பில் பார்த்து நம்மளை ஃபோன் பண்ணி பேசுவா எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும். இப்போ கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. கண் திருஷ்டியோட வீரியத்தை குறைக்கிற அளவுக்கு அந்த ஒரு பழமொழியை சொல்லுவாங்க குருஜி. அது போல பாத்தீங்கன்னா, இப்போ சமீபத்துல கூட ஒரு பிரபல விஜே ஒருத்தவங்க அவங்க ஒரு பெரிய பாராட்டுக்கு அப்புறமா அந்த திருஷ்டியால அவங்களுக்கு என்ன ஆச்சு, கால் உடைஞ்சிருக்கிறதெல்லாம் அவங்க வீடியோவா போட்டிருந்தாங்க. அதுவும் நிறைய பகிரப்பட்டிருந்து சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்தது. ஒரு கண் திருஷ்டி இந்த அளவுக்கு ஒரு ஆபத்தை உண்டாக்குமா? கண்டிப்பா உண்டாக்கும். மனிதனுக்கு முதல் திருஷ்டியே கண் திருஷ்டி தான். நான் உங்களை பார்க்குறேன், நீங்கள் சாதாரணமாக இருந்திருப்பீங்க, இன்றைக்கி ஒரு ஏதோ கல்யாணம் ஆகிடுச்சுன்னா கல்யாணம் ஆன உடனே முகம் மாறும் இல்லையா? என்னம்மா நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டா அது கண் திருஷ்டி தான். என் வாயால் சொன்னால் என் கண் பார்க்கறது இல்லை. இப்போ நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, நான் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து தான் நம்ம ஒரு ஜாதகத்தையே கணிக்கிறோம், ஒரு விஷயத்தையே சொல்கிறோம். நான் கண் பார்வையில் தான் ஒருத்தரை பார்க்க முடியுது. ஸ்ரீவித்யா அம்பாள் எடுத்ததுனால
கண் பார்வையில் பார்த்து ஒரு நல்ல விஷயமும் சொல்ல முடியுங்கிறதுனால சொல்கிறேன். மனிதனுக்கு எது வந்து பிரதானமோ இல்லையோ கண் திருஷ்டி ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். புகழ் வந்துட்டாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கண் திருஷ்டி என்ன பண்ணுன்னா ஒருத்தனை அழிச்சிடும். கண்ணு ஆனானவட்ட பரமேஸ்வரரே தன்னோட கண்ணால் பார்வதியை பஸ்மம் பண்ணவர், தன்னோட நெற்றிக்கண்ணில் பஸ்மமே பண்ணவர். கண் திருஷ்டி 100% பாதிக்க தான் செய்யும். ஆனா எல்லாருமே வந்து பார்க்கிற பார்வை வந்து அவங்க வளர்ந்துட்டாங்களே அப்படின்னு ஒரு பொறாமையான பார்வையா இல்லாம சில பேர் வந்து என்னப்பா இப்படி வளர்ந்துட்டான்ல எவ்வளவு சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரியும் பார்ப்பாங்க. அதுவும் கண் அதுவும் திருஷ்டியில கண் வருமா? திருஷ்டி தானே. நான் தான் சொல்லிட்டேனே, ஒரு அப்பா அம்மா எங்கெல்லாம் போக வேண்டாம். அப்பா அம்மா, உன் தம்பிகள் தங்கச்சிகள் எல்லாம் பார்த்துங்க. எங்கள் அண்ணன் எப்படி இருந்தான் தெரியுமா, இப்போ எப்படி இருக்கான் தெரியுமா, அதுவே முடிஞ்சிச்சு. நம்ம சொந்த உறவுகளாலேயே சொந்த உறவே தான் வெளியிலலாம் போகவே வேண்டாம். அப்பா அம்மா தம்பிகள் மாமனார் மாமியார்லாம் வச்சுங்களேன், நாத்தனார் அவங்களே வச்சுங்க. அவங்களே எங்கள் அண்ணன் வந்து சும்மா சாதாரண வேஷ்டி சும்மா சாதாரண பேண்ட் தான் போட்டுப்பான், ஆனால் இன்னைக்கு ஒய்ஃப் வந்தோடனே வேற மாதிரி ஆயிட்டான் அப்படிங்கிற சொல்கிறதே கண் போச்சு. நீங்கள் அன்னைக்கு சொன்ன நாள் அன்றைக்கே கீழே விழுவான், அன்றைக்கே ஏதாவது நடக்கும், அன்றைக்கே பிரச்சனை நடக்கும், தேவையில்லாத ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் சண்டை வரும் இல்லையா. கண் திருஷ்டி அவாய்ட் பண்ணணுன்னா 4 விஷயம் இருக்குது. நீங்கள் இதுக்கப்புறம் கேளுங்க, இன்னும் நீ எவ்வளோ கேட்க போகிறீங்கன்னு தெரில, அதை கேளுங்க. அதுக்கு வேண்டிய விஷயங்கள் சொல்கிறேன். அதை பண்ணாலே கண் திருஷ்டி வராமல் நம்ம ஒரு கவச்ச மாதிரி போட்டுக்கலாம். நானும் கேட்கலான்னு இருந்தேன். அதை கவச்ச மாதிரி போட்டுக்கலாம். இவ்வளவு வீரியமிக்க அந்த கண் திருஷ்டி பட்டா நம்ம எப்படி அதுல இருந்து தற்காத்துக்கிறது? நம்மள தற்காத்துக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு ஸ்ரீயானப்பட்டவள் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறத விட்டுட்டோம். தற்காத்துக்கிறதுக்கு வேண்டிய விஷயங்கள் அதான். தன் பார்வையை மாற்றக்கூடிய தன்மை ஒரு பையனுக்கு இருக்கு, பொண்ணுக்கு இருக்கு. அது அந்த காலத்தை யூஸ் பண்ணாங்க. என்னன்னா, வெளியிலேருந்து உள்ளே வராங்கன்னு வச்சுங்களேன், அந்த காலத்தை வாசல்லையே குழாலாம் இருக்காது, ஒரு தொட்டி மாதிரி இருக்கும், அதில் ஒரு கப்பு இருக்கும், கால் அலம்பி தான் உள்ளே வரணும். அப்போ என்ன ஆகும், கால் அலம்பிக்கிற போது கீழே குனியும், காலை அலம்புவோம். அந்த காலத்தில் இருக்கிறவங்க கால் அலம்புறத பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மைனூட்டாக காலை தேய்ச்சி ஈச்சி அலம்பி பின்கால் நனைகிற அளவுக்கு அனுப்புவாங்க. நம்மலாம் அப்படி இல்லை, அப்படியே ஒரு தொப்புன்னு விடுவோம், அதனால் உள்ளே இறங்கிடும். அப்படிலாம் இல்லாமல் கால் அலம்ப சொல்லுங்கள். வாசலில் கால் அம்பி வரும்போது அவங்களோட திங்கிங் வரும்போது ஒன்று இருக்கும், இவன் ஒரு விஷயத்த நம்ம கேட்கணும்னு அந்த திங்கிங்கை மாற்றி விட்டுரும். காலம் போகும்போது என்ன பண்ணும், கான்சன்ட்ரேட் அதில் போயிடும். உள்ளே வரும்போது எதுவும் தோணாது, உக்காண்டுரும் வந்து இல்லையா. கண் திருஷ்டியை அவாய்ட் பண்ணணும்னா முதல்ல வாசலில் தண்ணி இருக்கணும். ஒரு ஃப்ளாட்டாக இருக்குது, அந்த ஃப்ளாட்டில் எப்படி கால் அனுப்புறது நீங்கள் கேள்வி கேட்கலாம். அப்போ ஃப்ளாட்டாக இருக்குங்கிற போது வாசல்லையே நெல் குறுத்து கட்டுறதுக்கு, நெல் மணியே இப்போது ஒரு முகப்பு மாதிரி கட்டுறதுக்கு எல்லாரும் வந்துட்டீங்க, அதை கட்டுங்க. அப்போ நெல் குருத்து வரும்போது ஒருத்தர் வரார் அப்படின்னா நெல் குருத்துக்கு தெரிஞ்சிடும், நாய்க்கு தெரியும், பூனைக்கு தெரியும். நெல் குருத்து வந்து நம்ம சாப்பிட்ற ஒரு வஸ்து, நெல் சாதம், அதை கட்டி விடுங்க. வாசலில் வந்து கண் திருஷ்டி பொம்மையை கட்டுறதுலாம் தப்பு. அதெல்லாம் பண்ணாமல் ஒரு நெல் குருத்தை போடுங்க, அதை வச்சாலே வாசலில் கால் அலம்புறது தண்ணி வச்சாலே கண் திருஷ்டியை அவாய்ட் பண்ணுறதுக்கு வேண்டிய ஸ்டார்டிங் நடந்துடும். இப்போ முதல்ல கண் திருஷ்டி பொம்மையெல்லாம் கட்டிட்டு இருந்தாங்க குருஜி. இப்ப பார்த்தா ஒரு பில்டிங் எழுப்பும் பொழுதே அந்த பில்டிங் செவத்துல வந்து சிமெண்டாலேயே அதை வந்து அப்படியே அச்சிட்ட மாதிரி அப்படியே பூசி அந்த பில்டிங் எழுப்பு. அதெல்லாம் வச்சுக்கிறது ரொம்ப தப்புமா. நம்ம துஷ்ட சக்தியை நம்ம கூடயே வச்சுக்கிற மாதிரி எண்ணம். என்னென்னா அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, கிரகப்பிரவேசம் பண்ணும்போது வெக்கல்ல பேண்ட், நம்ம யூஸ் பண்ண பேண்ட்டு, நம்ம யூஸ் பண்ணுற சட்டையை வாசலில் வெக்க புல்லாக போட்டு ஒரு பொம்மை, ஏன் நம்ம யூஸ் பண்ணதை வைக்கணும் அப்படின்னா, என்மேல் இருக்கும் கஷ்டம், என்மேல் இருக்கும் கண் திருஷ்டி என் சட்டையோட என் வஸ்துவோட போயிடட்டும் அப்படின்னு. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, கிரகப்பிரவேசம் நாளைக்குன்னா இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு அதை எரிச்சிருவாங்க. அது எரியிறது வெக்கல் மட்டும் எரியாது, உங்கள் சட்டையும் சேர்த்து எரியும். அப்போ எரியிற போது அந்த திருஷ்டி ஆனப்பட்டது வெளில போயிடும். அந்த பானை சொருகி வச்சுருப்பாங்க, பானையை முச்சந்தியில் போய் உடைப்பாங்க. அந்த உடைச்சாங்கன்னாகும் அதோட திருஷ்டி அன்னியோட போயிடும். அப்போ என்னன்னா, அன்னைக்கு ஒரு நாள் எவ்வளோ மக்கள் வருவாங்க தெரியாது. இங்கே லைட்டு போட்டாங்க, லைட் போடுற சூப்பராக கட்டிருக்கான் வாஸ்து. அப்போ அந்த கண் திருஷ்டியில் என்ன வாய் வார்த்தையோட போய்டும், கண் திருஷ்டி அஃபெக்ட் ஆகாது இல்லையா. அந்த மாதிரி பண்ணிக்கிறது நல்லது. கருப்பு கயிர் நிறைய பேர் காலில் கட்டிக்கிறது விட்டுட்டாங்க, அருணா கயிர் கட்டுக்கிறத விட்டுட்டாங்க. அதை கட்டிக்கிட்டாலே கண் திருஷ்டி போயிடும். எப்படி போகும் அப்படின்னா, அருணா கயிறு கட்டிக்கிறோம், அருண கயிர் அப்படிங்கிற போது இடுப்புக்கு கீழே இருக்கிற வஸ்து திருஷ்டியாக மேலே போயிடும். இடுப்புக்கு மேலே இருக்கிறத என்ன ஆகும்னா கண் திருஷ்டியிலேருந்து ஆரம்பிக்கிறது. இன்றைக்கி ஒருத்தன் பார்த்துட்டாங்கிற போது இன்றைக்கி பண்ணுற பாபம் இன்னையோட போயிடும். அருணா கயிறு கட்டிக்கிட்டா. கையில் கயிறு கட்டிக்கிறோம், சுவாமி கயிறுலாம், அது நம்ம 48 நாள் வரலும் தான். கருப்பு கயிறு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இடது காலில் கட்டிக்கிறாங்க.
அந்த இடது காலில் கட்டிக்கிற போது லூஸாக கட்டிக்காம இறுக்கி கொஞ்சம் அந்த அந்த Right. அந்த காலோடு இறுக்கி கட்டிக்கிறது நல்லது. ஒத்த கயிறை கட்டிக்காம 3 கயிறை கட்டிக்கிறது கந்திஷ்டிக்கு ரொம்ப உகந்தமான. அதுக்கப்புறம் மெயினாக கந்திஷ்டி போகணும் அப்படின்னா பெண்களுக்கெல்லாம் கந்திஷ்டி கம்மியாகும். ஏன் தெரியுமா? ஏன் குருஜி? காலில் மெட்டி போட்டுக்கிறீங்க, திருமங்கலி இருக்குது, நெத்தியில் பொட்டு வச்சுக்கிறீங்க, தோடு போட்டுக்கிறீங்க. இதே வஸ்து ஆண்களுக்கும் உண்டு. ஆண்களுக்கும் மெட்டி போடுற காரணம் அதுதான். டேய் இன்னைக்குலேருந்து உனக்கு கந்திஷ்டி ஜாஸ்தி ஆகிடும்டா, வளர போகிற உத்தியோகம் உயர்வு வரும், பொண்டாட்டி ராசி மூலியமாக உனக்கு நல்லது நடக்க போகுது, மெட்டி அவுக்காமல் இருறான்னு சாஸ்திரத்தில். பிராமணனுக்கு நான் பிராமணிக்கு மட்டும்தான் மெட்டி இல்லை, பிராமணனுக்கும் உண்டு. நாங்களும் போட்டுக்கோம். அது என்னென்னா ஒரு அசிங்கம்ங்கிறதுனால கேமராமேன் உடனே பார்க்குறாரு என் காலை, அது என்ன நான் போட்டிருக்கேனா அப்படின்னு. என்ன ஏன் போடங்கிறது சாஸ்திரத்தை சொல்லி போகிறேன். என்னோட ஸ்ரீவித்யா எடுத்ததுலேருந்து என்னோட பூர்த்தி சித்தி ஆகணும்னு இருக்குல்ல, அது சித்தி ஆயிடுச்சு அம்பாலோட கிருப்பையில். இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம கோயில் கட்டிகிட்டு இருக்கோம், அது போட்டோன்னே நம்மளும் போட்டுற வேண்டியதுதான். அதனால் அது ஒன்று இந்த மாதிரி மெட்டிலாம் போட்டுக்கிறது நல்லது. அதனால் வீட்டு வாசலில் வந்து மஞ்சள் பூசி வாசக்காலுக்கு மஞ்சள் பூசினாலே கந்திருஷ்டி விலகும் பேர். வெளியில் கந்திருஷ்டி விலகணும்னா ஒருத்தனை இன்ட்ராக்ட் பண்ணி ரொம்ப நேரம் பேசாதீங்க. பேசுனீங்கன்னா உங்கள் பேச்சு உங்கள் கண்ணை வச்சே அவன் ஒரு கரெக்டாகவே இருந்தாலும் தப்பான யூகத்தை வச்சுக்கிட்டு ஒரு விஷயம் நடந்துடும். அதனால் அது அவாய்ட் பண்ணணுன்னா இந்த மாதிரி விஷயம் காலில் கயிறு கட்டிக்கிறது. நீங்கள் கூட சொன்னீங்க யாரோ விஜே அப்படின்னு, யாருன்னு தெரில. அவங்களுக்கு எப்படி நடக்கும்? கண் திருஷ்டி தான். ஒரு புகழ் வரும்போது அது ஒரு ஒரு விஷயம் நடக்க போகிறதுங்கிற அவாய்ட். இப்போ நான் ஒரு விஷயம், ஒரு விஜேவை நீங்கள் இருக்கீங்க, ஒரு பெரிய சேனலில் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா நீங்கள் பண்ணக்கூடிய முதல் வேலை என்னென்னா குலதெய்வத்துக்கு போயிடுங்க. ஐயா நான் இது வரபோது அந்த இடத்துல போகிறேன், அங்கேருந்து ஒரு மண்ணோ அங்கேருந்து ஏதோ ஒரு புஷ்பமோ வாங்கி போகிற இடத்துல வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கந்திஷ்டி எவ்வளோ வந்தாலும் அவாய்ட் ஆகிடும். அதனால் அந்த மாதிரி விஷயத்த வச்சுக்கிறது நல்லது. இப்போ நிறைய பேர் வீட்டு வாசல்ல பார்த்தீங்கன்னா கண் திருஷ்டியை போக்குறதுக்காக யானையோட கண்ணு, குதிரை கண்ணெல்லாம் வைக்கிறாங்க. அதெல்லாம் வைக்கவே கூடாது. குதிரை கண்ணும் யானை கண்ணும் வைக்கிறதுனால எப்படி கந்திஷ்டி போகும்? அவங்க கண்ணை பார்த்தா அவங்களுக்கு கந்திஷ்டி விடுமான்னு வரவன் வந்து வீடு நல்லா இருக்குன்னு சொன்னோன்னு நினச்சா சொல்ல தான் போகிறான். அதே கந்திஷ்டி மகா கணபதி வைக்கிறது, யானையோட வைக்கிறது, அதெல்லாம் பார்ப்போம். எவ்வளோ நாள் அந்த யானையோட கண் அங்கே இருக்கோ, பூனையோட கண் இருக்கோ, நாயோட கண்ணு கூட வைக்கிறாங்களான்னு தெரியாது, மேபி வச்சுருப்பாங்க பைரவர்னு. அந்த மாதிரி கண்ணுலாம் வைக்கிறீங்க, விற்கிறவன் விற்க தான் செய்வான். ஆனால் அந்த விற்கிறவன் விற்கிறதுல நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா இன்னும் பாபத்தை தான் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. கந்திஷ்டியே இன்னும் இன்க்ரீஸ். பாரு நம்ம எதுவும் கண் பற்றும் போல இருக்கு, அதனாலே வாசலில் யானை கண் வச்சுருக்கான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 5 குதிரை உள்ளே வச்சுக்கிறது, யானையை வந்து ஒரு மரத்தில் வச்சுக்கிறது. கேரளாவில் வச்சுக்கிறான் அப்படின்னா அது வேற. நம்மள யானையை வச்சுக்கூடிய கெப்பாசிட்டி நம்மளுக்கு இருக்கா? மகாகணபதி தான் அவர். மகாகணபதியாக வச்சுக்கோ, சித்தசா மட்டும் வச்சுக்கலாம். ரூபமாக வீட்டில் வச்சுக்கூடாது. யானையெல்லாம் ஆமையை வச்சுக்கூடாது. சில வஸ்துலாம் இருக்குது, குதிரையை வச்சுக்கக்கூடாது. ஆனால் நிறைய பேர் என்ன ஜோசியர்லாம் சொல்கிறாங்கன்னா குதிரையை வச்சிங்க உங்களுக்கு ஓஹோன்னு இருக்கணும். ஓஹோன்னு இருக்காது. குதிரை என்ன ஸ்பீடில் ஓடும், உங்களால் அந்த குதிரை ஸ்பீடில் உங்களால் ஓட முடியுமா? ஓடினீங்கன்னா உட்காந்துருவீங்க, அமுக்கும், மந்தத்தை கொடுக்கும். அதனால் குதிரையானப்பட்டது சுவாசகா அஸ்வாகா. அஸ்வமேத யாகம்லாம் நடக்கும். அந்த அஸ்வமேத யாகத்தில் நிறைய விஷயங்கள் நடக்கும். அந்த ஒரு பாகத்தெல்லாம் எடுத்து ஹோமங்கள்லாம் நடக்கும். அதனால் சில விஷயத்த யானை பூனை கண்ணெல்லாம் வைக்கிறது அவாய்ட் பண்ணிக்கிறது, திருஷ்டி மகாகணபதி வைக்கிறது அவாய்ட் பண்ணுறது நல்லது. வாசல்ல கண்ணாடி வைக்கிறது எதற்காக? கண்ணாடி வைக்கிறது நல்லது. இப்போ கேட்டிங்களே கேள்வி, இது நீங்கள் முன்னாடியே கேட்டிருந்தீங்கன்னா நல்லது. ஏன் கண்ணாடினா, நான் வரும்போதே அந்த கண்ணாடி மூஞ்சில் பார்த்துட்டேன்னா கண்ணாடி என்ன ஆகுமா? என்ன ரிஃப்ளெக்ட் ஆகும். ரிஃப்ளெக்ட் ஆகும். நீ எவ்வளோ பேர் ரிஃப்ளெக்டாக பார்க்க என்னன்னா அதோட எசன்ஸ் போய் கண்ணாடியோடைய ஒரு தன்மை போச்சுன்னா முகம் பார்க்க முடியுமோ? மங்கி போயிடும். அது மங்கி போயிடும்ல. அப்போ நீ அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் உங்களுக்கு எவ்வளோ திருஷ்டி இருக்குன்னு. முதல்ல வீட்டு வாசலில் ஒரு கண்ணாடி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அவங்களோட கண் பார்வை முதல்ல ஒரு இடத்துல பார்த்துருது. அப்போ என்னன்னா அவங்க பார்வையே அவங்க பார்த்துறதுனால உங்கள் பார்வை கண் திருஷ்டியாக அஃபெக்ட் ஆகாமல் இருக்கும் இல்லையா? அதனால் கண்ணாடி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இதெல்லாம் அவாய்ட் பண்ணி கண்ணாடி வச்சுங்க, நல்லது. கண் திருஷ்டியோட வீரியம் குறித்தும் அதை போக்குவதற்கான பல வழிகள் குறித்தும் நேரம் ஒதுக்கி பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.